ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2025ல் ரிலீஸ் ஆன நவர தீஃப்ன்ற ஒரு சைனீஸ் ராபரி மூவியை தான் பார்க்க போறோம். பாருங்களேன், நம்ம ரீசெண்டா ஜாப்பனீஸ், சைனீஸ், கொரியன், திரும்ப சைனீஸ் இப்படி ஏசியன் படங்களாவே பார்க்குறோம். இது எதுவுமே பிளான் பண்ணி பண்ணலங்க. நான் எப்பவும் போல நல்லதா ஒன்று பிடிச்சி கொண்டு வரவும் தான் போறேன். ஆனா அப்போன்னு பார்த்து கையில் அகப்படுறது இதுவா தான் இருக்கு. இதை வச்சு பார்த்தா ஒருவேளை நமக்கும் ஏசியன் படங்களுக்கும் ஒரு பந்தம் இருக்க மாதிரியே இருக்குல்ல. இருக்கட்டும். சரி, இப்போ நம்ம இந்த படத்தை பத்தி பார்த்துருவோமா? உலகத்துல யாராலையுமே திறக்க முடியாத 3 வால்ட்டு. ஊரு, நாடு, உலகம் எல்லாம் சேர்ந்து எத்தனையோ வருஷம் ட்ரை பண்ணியும் திறந்த பாடு இல்ல. திறக்கிறத விட்டுருங்க, அட்லீஸ்ட் அஸ்திவாரத்தையாச்சும் ஆட்டி பார்த்தனும்ல. ட்ரை பண்ணி திறக்கிற ஸ்டேஜுக்கு போய் முடியலனாலும் பரவாயில்ல, திறக்க போறவனுங்க ஸ்டார்டிங்லயே செருப்படி வாங்கிட்டு தான் வரானுங்க. இந்த 3 வால்ட்டை திறக்கணும்னா அதை தயாரிச்சவரால மட்டும்தான் முடியும். ஆனா அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. இந்த மாதிரி நிலைமையில இவனால வால்ட்டை திறக்க முடியும்னு நம்பிக்கை வச்சு ஒரு ஆளை கூட்டிட்டு வர, அவன் வால்ட்டை திறந்து அவனோட திறமையை ப்ரூவ் பண்ணானா? திறந்த வால்ட்டுக்குள்ள இருந்த பொக்கிஷம் என்ன? அந்த பொக்கிஷம் வால்ட்டுக்குள்ள வந்ததுக்கு பின்னணியில இருக்க மர்மம் என்ன? நான் சொன்ன இந்த 3 பாயிண்டையும் ஒன்னா சேர்த்து ஒரு கதையா ரெடி பண்ணி அதை கிளவரான ட்விஸ்டோட சொல்லியிருக்கிறது தாங்க படத்தோட ஸ்டோரி. வாங்கலாம், 3 வால்ட்டு முடிவில்லா ஃபைட்டு எப்படி இருந்துச்சு படத்துக்குள்ள போய் பார்த்துருவோம். அதுக்கு முன்னால நம்ம சீரியஸ்க்காக ஆரம்பிச்சிருக்க சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ இப்போ படத்தை ஓபன் பண்ணா ஒரு இடத்துல பயங்கர பாதுகாப்போட லேசர் பீம்ஸ் எல்லாம் தாண்டி வைக்கப்பட்டிருக்க ஒரு வால்ட். அங்க திருட்டு கோட்டு மாதிரி 2 பேர் வராங்க. ஆக்சுவலா இவங்க திருடங்கள்ல. இந்த திருடப்பட்ட கலை பொக்கிஷங்கள்லாம் எனக்கு தான் சொந்தம்னு காசு இருக்கவன் அதை வாங்கி அவனுக்கு சொந்தமா வச்சுப்பான்ல. அப்படி திருட்டுத்தனமா வாங்கப்பட்ட பொருட்களை வாங்கி வச்சிருக்கவனுக்கே தெரியாம அவங்கிட்ட இருந்து திருடி அதை மறுபடியும் சொந்தக்காரங்கள்ட்டே ஒப்படைக்கிறது தான் இவங்களோட வேலை. இப்ப வந்திருக்கிறது கூட அப்படி ஒரு சம்பவம் பண்ணதான். வந்த 2 பேர்ல ஒருத்தர் முடிய நீளமா வச்சிருக்காருல்ல, அவர் தான் மாஸ்டர். அவர் கூட ஷார்ட் ஹேர் வெட்டிட்டு இருக்கவரு மாஸ்டரோட பார்ட்னர். இது இல்லாம 3ஆவதா ஒரு ஆள் இருக்காரு. ஆனா அவர் உள்ள வரல, வெளியவே நின்னு செக்யூரிட்டிஸ் யாராவது வராங்களான்னு வாட்ச் அவுட்டு இருக்காரு. எப்படியோ வந்தாச்சு, நின்னாச்சு, வால்ட்ட பார்த்தாச்சு. ஆனா லேசர் பீமை தாண்டி ஆகணுமே, அது வேற குறுக்கா மறுக்கா ஓட்டிட்டு இருக்கு. எப்படி அதை தாண்டி வால்ட்டு கிட்ட போறாங்கன்னு பார்த்தா கைவசம் ஒரு பிளான வச்சிருக்காங்க. பார்ட்னர் லேசர் பீமுக்கு முன்னால செவுத்த ஒட்டின மாதிரி ஓரமா போய் நின்னுறாரு. அடுத்து பார்ட்னருக்கு மேல ஏறி நின்ன மாஸ்டர் ஒரு ஜூம் பண்ற டிவைஸ் மூலியமா லேசர் பீமை உத்து பார்த்ததும் இவங்களுக்கு ஒரு பிளைண்ட் ஸ்பாட் கிடைக்குதுங்க. அதாவது இவங்க நிக்கிற இடத்துல இருந்து கிராஸா தரையில இருந்து ஒரு 10 அடி வச்சுக்கோங்களேன். அந்த உயரத்துல கிராஸ் ஷேப்ல லேசர் பீம் பாஸ் ஆகவே இல்ல. சோ இவங்க இங்க இருந்து அந்த எண்டுக்கு ஒரு கைத்தை கட்டி அந்த இடத்துலயே தொங்கிட்டு போனாங்கன்னா லேசர் பீம்ல டச் ஆகாம அந்த பக்கத்துக்கு போயிடலாம். அதுக்கான வேலை ஆரம்பிக்குது. மாஸ்டர் ரோப் கன்னு மூலியமா கைத்தை இந்த எண்டுல இருந்து அந்த எண்டுக்கு கன்னால ஷூட் பண்ணி பிக்ஸ் பண்ணதும் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் தொங்கிக்கிட்டே அந்த எண்டுக்கு போயிடுறாரு. ரெண்டாவது பார்ட்னர் தொங்கிட்டு போறப்போ கைத்துல மாட்டிருக்க அவரோட கிளாம்ப் ஸ்ட்ரக் ஆகி பாதியிலே நிக்கிற மாதிரி ஆயிடுது. திரும்ப மாஸ்டர் தான் பாதி தூரம் வந்து பார்ட்னர் மாட்டிக்காம காப்பாத்துறாரு. ஏயா நல்லா இளம் வயசு இந்தியன் தாத்தா மாதிரி இருந்துகிட்டு ஏயா இத்து போன பொருள் எல்லாம் வாங்கி கொடுக்குற பாரியா, அப்ப பாதியிலே ஸ்டக் ஆகி நிக்குது. கஞ்சத்தனமா இருக்காம அடுத்த தடவை நல்ல பொருளை வாங்கியா அப்படின்னு பார்ட்னர் கலாய்ச்சதோட 2 பேரும் வால்ட்டு கிட்ட போய் நிக்கிறாங்களா. வால்ட்டை திறக்கிற சித்து வேலை பார்ட்னருக்கு தான் தெரியும். வால்ட்டு மேல காதை வச்சு காம்பினேஷன் ஒவ்வொன்னையும் திருப்ப உள்ள இருக்க லாக்கெல்லாம் எதோட அட்டாச் ஆகுது, எந்த லாக் எங்க போய் நிக்குது, உக்காருது, படுக்குதுன்றதெல்லாம் சவுண்டை வச்சே கால்குலேட் பண்ணவரு கடைசி சுத்துல வால்ட்டை ஓபன் பண்ணிடுறாருங்க. உள்ள இருக்கிறது ஒரு பழமையான புத்தர் சிலையோட தலை. இதை அதோட ஓனர் கிட்ட ஒப்படைக்கணும். தலை கட்சிச்சு தலை தெறிக்க ஓடிடலான்னு பார்த்தா எங்க அதுக்குள்ள செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் வந்துடுறானுங்க. பாத்துக்கடான்னு வெளியே விட்டுட்டு வந்தவன் எங்க வேர்க்கடலை சாப்பிட போனான்னு தெரியல. வந்த ஒருத்தவன் மேல கூட மாஸ்டர் பாரபட்சமே காட்டலையே. வந்தவனுங்களோட கத்தியவே புடுங்கி அவனுங்களை சராமரியா கிழிச்சிட்டு இருக்க ஒரு கட்டத்துல எக்கச்சக்கமான பேர் வந்துடுறாங்க. சமாளிக்க முடியல. இவங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இவங்க கிட்ட இருக்க புத்தர் சிலை திரும்ப அவங்க கைக்கு போயிடக்கூடாது. சோ மாஸ்டர் பார்ட்னர் கிட்ட இவனுங்களை நான் பாத்துக்கிறேன், நீ அந்த தலையோட இங்க இருந்து கிளம்பு, நான் சீக்கிரம் நம்ம இடத்துக்கு வந்துடுறேன்னு சொல்லி பார்ட்னர் தலையோட நடைய கட்டுறாரு. இங்க சீனை கட் பண்ணிட்டு 10 வருஷம் கழிச்சு வந்தா உலகின் தலை சிறந்த வால்ட்டை திறக்கிற திறமை இருக்கிற ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து நம்ம மாஸ்டர்னு ஒருத்தவரை பார்த்திருந்தோம்ல, அவர் தலைமையில ஒரு போட்டி நடக்குது. போட்டி 3 கட்டமா நடக்கும். ஒரு கட்டத்திலையும் போட்டியாளர்கள் கொடுக்கப்பட்ட ஒரு வால்ட்டை ஓபன் பண்ணணும். ஒவ்வொரு ரவுண்ட்லயும் வால்ட்டை திறக்கிறதுக்கு இவ்வளவுதான் டைம்னு டைமையும் கொடுத்துருவாங்க. போட்டிக்கு 4-5 பேர் வந்திருக்காங்க. அதுல ஒரு ஆள் தாங்க படத்தோட ஹீரோ. இதோட போட்டியை பார்க்க மக்கள் கூட்டம் எல்லாம் வந்திருக்கும்ல, அந்த கூட்டத்துக்கு நடுவுல ஒரு கருப்பு ஆடும் இருக்கு, போலீஸ் இன்ஃபார்மர். எப்ப 3வது வால்ட்டை திறப்பாங்க அப்ப கரெக்டா வெளியே இருக்க போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம்னு கையில செல்போனோட வெயிட்டிங்ல இருக்கான். அப்படியே போட்டியும் ஆரம்பிக்குது. முதல் ரவுண்ட்ல கொடுக்கப்பட்ட வால்ட்டை திறக்கிறதுக்கான டைம் 1 நிமிஷம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிச்சு லாக்க வெற்றிகரமா ஓபன் பண்ணி 2வது ரவுண்டுக்கு 3 பேர் போறாங்க. அதுல ஹீரோவும் ஒரு ஆளு. செகண்ட் ரவுண்ட்ல 2வதா ஒரு வால்ட், அதை திறக்கிறதுக்கான டைம் 2 நிமிஷம். மீதி பேர்லாம் அடிச்சு புடிச்சு அவசரமா லாக்க திறந்துட்டு இருந்தா ஹீரோ மட்டும்
மட்டும் வாயில ஒரு பூமரை போட்டு பொறுமையா மென்னுகிட்டு செம்ம கூலா ஹேண்டில் பண்ணி ஸ்டைலா லாக்க திறக்கிறாருங்க. 2வது ரவுண்ட்ல பாஸ் ஆகி 2 பேரும் அடுத்த கட்டத்துக்கு போறாங்க. சந்தேகமே வேணாம், 2 பேர்ல ஹீரோவும் ஒரு ஆள் தான். 3வது ரவுண்ட்ல கொடுக்க போற வால்ட்டு தாங்க முக்கியமான வால்ட்டு. நான் இன்ட்ரோலே சொன்ன பாத்தீங்களா, தன்னை தவிர வேற யாராலையுமே திறக்க முடியாத 3 வால்ட்டை ஒருத்தவர் ரெடி பண்ணிருக்காருன்னு. அதுல ஒரு வால்ட்டு தாங்க இது. இது அவர் ரெடி பண்ண வால்ட்டுன்னு சொல்லிட்டு தான் போட்டியவே ஆரம்பிக்கிறாங்க. வால்ட்டை திறக்கிறதுக்கான டைம் 5 நிமிஷம். செலக்ட் ஆன 2 பேர்ல இன்னொருத்தவன் போயிட்டு 5 நிமிஷமா முக்குன்னு முக்குறான். அவனால அந்த வால்ட்டை திறக்கவே முடியல. அப்புறம் ஹீரோவோட டர்ன் வரப்பதான் ஹீரோ ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்றாரு. சார், ஆள் மட்டும் அர்னால்டு மாதிரி இருந்தா பத்தாது சார், மூளையிலயும் கொஞ்சம் மேட்டர் இருக்கணும். அதான் இது அவர் ரெடி பண்ண வால்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. உடனே அந்த வால்ட்டை பத்தின ரகசியத்தெல்லாம் கருத்துல கொண்டு வந்து நிறுத்த வேணாம். அவர் ரெடி பண்ணிருக்க இந்த வால்ட்டுல 2 விதமான லாக் இருக்கும். ஒன்னு ஓபன் லாக், நம்ம எல்லாரோட கண்ணுக்கும் தெரியும். இன்னொன்னு ஹிடன் லாக், கண்ணுக்கு தெரியாது, நம்ம தான் அதை கண்டுபிடிச்சு திறக்கணும். நீங்க ஓபன் லாக்கை திறந்துட்டு ஹிடன் லாக்கை கண்டுக்காமலே விட்டீங்க. அப்புறம் எப்படி வால்ட் ஓபன் ஆகும்? இப்ப அண்ணனோட கைவரிசையை பாருங்கன்னு ஹீரோ கோதால குதிக்க, வால்ட்ல ஹிடன் லாக் எங்க இருக்கு, அதை எப்படி ஓபன் பண்ணலாம்னு சவுண்ட் கேட்டே கணிச்சு ஹீரோ வால்ட்டை திறந்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் இன்ஃபார்மர் இப்ப தும்முனாதான் கரெக்டா இருக்கும்னு போலீஸ உள்ள வர சொல்லிடுறான். மாஸ்டருக்குன்னு ஒரு டீமே இருக்கு, அதுல ஒரு ஹேக்கர் பொண்ணும் இருக்கா. அவ போலீஸ் வர போறாங்க, நம்ம தப்பிச்சாகணும்னு சொல்லியும் ஹீரோ அந்த லாக்கை திறப்பானா திறக்க மாட்டானான்னு மாஸ்டரோட கவனம் முழுக்க ஹீரோ மேலதான் இருக்கு. அதோட ஹீரோ அவரோட கழுத்துல லாக்கெட் ஒன்னு போட்டிருக்காரு. மாஸ்டருக்கு அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோ மேல ஆர்வமே அதிகமாகுது. லாக்கெட்டுக்கு பின்னால என்ன கதை இருக்கோ நமக்கு தெரியல. ஒரு வழியா பலவித போராட்டத்துக்கு அப்புறம் 5 நிமிஷத்துக்குள்ளேயே ஹீரோ வால்ட்டை ஓபன் பண்ணிடுறாரா. சேம் டைம் போலீஸும் வந்துடுறாங்க. அந்த பக்கம் மாஸ்டர், இவனே தாண்டா நான் தேடிட்டு இருந்த ஆளு, புடிச்சு தூக்கிட்டு வாங்கடா அவனன்னு அவரோட ஆள் ஒருத்திக்கிட்ட சொல்ல, இன்னொரு பக்கம் ஹீரோ போலீஸை பார்த்ததும் இவர் திறந்த வால்ட்டுக்குள்ள ஒரு பழமையான கண்ணாடி தட்டு இருக்கு. அதை எடுத்து பேக்ல போட்டுக்கிட்டு ஓட்ட முடிகிறாரு. மாஸ்டரோட ஆள் ஒருத்தியும் ஹீரோவை வெறிகொண்டு துரத்துறா. ஒரு நிமிஷம் நில்றா, நீ ஒரு ஆளை பார்க்க வேண்டியதா இருக்கு, வந்து பார்த்துட்டு போன்னு. எதுக்கு? நான் எதுக்காக வந்தனோ அது கட்சிச்சு, இனிமேல் நான் யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு. அவளை மட்டும் இல்ல, இன்னொருத்தனும் ஹீரோவை பிடிக்க வரான். 2 பேருக்கும் செம்மையா தண்ணி காட்டிட்டு லாஸ்டா இவங்கள்ட்ட இருந்து தப்பிக்க நின்னுட்டு இருந்த பிரிட்ஜ்ல இருந்து கீழே போயிட்டு இருக்க பஸ்ஸுக்கு மேல ஹாலேக்கா ஒரு ஜம்ப் பண்ணதும் புருஷங்கிட்ட இருந்து தப்பிச்சு அரசங்கிட்ட மாட்டிக்கிட்ட கதையா ஹீரோ இவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு பிடிக்க வந்த போலீஸ்ட மாட்டிக்கிறாரு. டிபார்ட்மெண்ட்ல ஒரு இன்ஸ்பெக்டர் மாஸ்டரையும் அவரோட டீமையும் பிடிக்க ரொம்ப நாளா கங்கணம் கட்டிக்கிட்டு சுத்திட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவை பிடிச்சி ஸ்டேஷன்ல உட்கார வச்சு, நீ தானே இது 10 வருஷத்துக்கு முன்னால திருட்டு பையனா சுத்திட்டு இருந்தானே பார்ட்னர்னு ஒருத்தவன், அவன் பையன் தானே நீ? அப்பன மாதிரியே நீயும் திருடனா வந்து நிக்கிறியடா. உனக்கு என்ன மாஸ்டர் நடத்துற போட்டியில வேலைன்னு விசாரிச்சதும், சார் நீங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க சார், நான் திருடன்னு உங்கள்கிட்ட சொன்னா, நான் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில அவங்கள்ட்ட இருந்து திருடப்பட்ட பொருளெல்லாம் மீட்டுட்டு வர வேலை பாக்குறவன். நான் வாழ்த்துல இருந்து எடுத்துட்டு வந்தால கண்ணாடி தட்டு, அதை என் கம்பெனி இன்சூர் பண்ணியிருந்தது. ரொம்ப நாளைக்கு முன்னால யாரோ திருடிட்டாங்க, அதை எடுக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு தான் நான் போட்டியிலே கலந்துக்கிட்டேன். நினைச்ச மாதிரி பொருளையும் எடுத்துட்டேன், அதை போய் கம்பெனில கொடுத்தா என் வேலை முடிஞ்சுது. அதுக்குள்ள நீங்க உங்க இஷ்டத்துக்கு கதை கட்டினீங்கன்னா அதுக்கெல்லாம் நான் பொறுப்பான்னு ஹீரோ பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோ வேலை செய்யற இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து ஹீரோவுக்கு பெயில் வந்துருச்சு. இன்ஸ்பெக்டருக்கு சலாம போட்டு பறந்த ஹீரோ வந்த வேலை முடிஞ்சிச்சு, ஊரை விட்டு கிளம்பலாம்னு ஏர்போர்ட் போனா அங்க ஒரு அப்பா அவரோட பையனை கொஞ்சிட்டு இருக்காரு. இதை பார்த்ததும் ஹீரோவுக்கு இவர் அப்பாவான பார்ட்னரோட ஞாபகம். நினைச்சு பார்த்துட்டு இருக்கும் போதே அங்க வந்து கண்ணு தெரியாத ஒருத்தவர் தெரியாம ஹீரோ மேல இடிச்சிட்டு வெளியே போறதுக்கான வழியை கேட்க, ஐயோ பாவம்னு ஹீரோ வழி சொன்னா அதுக்கப்புறம் தான் தெரியுது இவன் கண்ணு தெரியாத மாதிரி வேஷம் போட்டிருக்கான்னு. அதுவும் வேஷம் போட்ட விஷ பாட்டில் சும்மா இல்ல, ஹீரோவை இடிச்சான்ல. அப்ப ஹீரோ பாக்கெட்ல இருந்த அவரோட பாஸ்போர்ட்டை திருடிட்டான். திருடினவன் பாஸ்போர்ட் எடுத்துட்டு போய் கொடுக்கறது மாஸ்டர் கிட்ட. என்னயா வேணும் உங்களுக்கு, நீங்க யாருன்னே தெரியல, எதுக்கு ஏன் பாஸ்போர்ட் எடுக்கிறீங்கன்னு ஹீரோ கேட்டா, நான் உனக்கு ஒரு போட்டி வைக்கிறேன், அந்த போட்டியில நீ ஜெயிச்சுட்டா உன் வீட்டுக்கு போ, ஆனா நான் ஜெயிச்சுட்டா இனிமேல் என் கூட வந்து நான் பண்றதான் கேட்கணும், ரைட்டா? இந்த பாஸ்போர்ட்டை நான் உங்ககிட்டே கொடுத்துட்றேன். அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ள இந்த பாஸ்போர்ட் என்கிட்டே வந்துருச்சுன்னு வையன், நான் தான் ஜெயிச்சதா கணக்கு. போட்டி ஸ்டார்ட்னு மாஸ்டர் ஹீரோ கையில பாஸ்போர்ட்டை கொடுத்ததும் ஏற்கனவே ஒரு பொண்ணு ஹீரோவை துரத்திட்டு வந்தால, பொண்ணு மட்டும் இல்ல இன்னொருத்தவனும் ஹீரோவை துரத்தினால, 2 பேரும் சேர்ந்து வகை வகையா ஹீரோ கிட்ட இருந்து பாஸ்போர்ட் எடுக்க முயற்சி பண்ணியும் 2 பேரையும் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி தட்டி விட்டுட்டு எக்ஸிட்டுக்கு வந்த ஹீரோ அங்க ஒரு டாக்ஸியை பிடிச்சா மாஸ்டர் அங்க வச்சிருக்காருங்க ட்விஸ்ட. இப்ப ஹீரோ ஏறின டாக்ஸியை ஓட்டிட்டு இருக்கவரே மாஸ்டர் தான். ஹீரோவால கார் டோரை கூட திறக்க முடியல. அப்படின்னா ஹீரோ மாஸ்டர் கிட்ட மாட்டிக்கிட்டாரு. சோ ஹீரோவோட பாஸ்போர்ட் மாஸ்டர் கைக்கு போன கணக்கு தானே. நான் ஜெயிச்சிட்டேன்ல, இப்ப நான் சொல்றதை கேக்குறியா? நீ கழுத்துல போட்டிருக்கல ஒரு லாக்கெட், அது நான் அப்பாவுக்கு கிஃப்டா கொடுத்த லாக்கெட். அதை வச்சுதான் நீ அவரோட பையன்றதையே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். 10 வருஷத்துக்கு முன்னால நானும் அப்பாவும் அண்ணன் தம்பிங்க மாதிரி ஒன்னா சேர்ந்து நிறைய வேலை பார்த்திருக்கோம். அப்படி கடைசியா ஒரு புத்தர் தலையை திருடி அதை ஓனர் கிட்ட சேர்க்கிற வேலையை பாக்குறப்போ ஒரு பஞ்சாயத்து ஆயிடுச்சு. நான் சில பேரை சமாளிச்சுக்கிட்டே உன்னோட அப்பா கிட்ட நீங்க தலையோட கிளம்புங்க, நான் நம்ம இடத்துல வந்து உங்களை மீட் பண்றேன்னு சொல்லி அனுப்புனேன். சண்டையை முடிச்சுட்டு நான் ஸ்பாட்டுக்கு போனா எங்க இடமே கலைஞ்சு கந்தரகோலமா இருந்துச்சு. உங்க அப்பாவையும் காணோம், அவர் எடுத்துட்டு வந்த புத்தர் தலையையும் காணோம். அப்புறம் நான் போலீஸ்க்கு பயந்து என்னோட அடையாளத்தை மாத்திக்கிட்டேன். அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு தான்
தெரிய வந்துச்சு உங்க அப்பா எடுத்துட்டு வந்த புத்தர் தலைய அவரே உருவாக்குன ஹெவன் அண்ட் எர்த்ன்ற ஒரு வால்ட்டுக்குள்ள வச்சிருக்காருன்ட்டு. துரதிருஷ்டவசமா அந்த வால்ட்ட இப்போ ஒரு பயங்கரமான ஆள் கையில இருக்குன்னு மாஸ்டர் சொல்ல, வெளியுலகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஆள் ஒரு பிசினஸ் மேன். ஆனா தனிப்பட்ட ரீதியா கலை பொக்கிஷத்தெல்லாம் திருட்டுத்தனமா கலெக்ட் பண்ணி வைக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கான். உன் அப்பா புத்தர் தலையை வச்சுட்டு போன வால்ட் அவங்கிட்ட தான் இருக்கு. 10 வருஷமா அவன் எத்தனையோ பேரை வச்சு அதை திறக்க முயற்சி பண்ணியும் இன்னமும் முடியல. எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா, ஒன்னால அந்த வால்ட்டை திறக்க முடியும்னு. நீ வால்ட்டை திறந்து உள்ள இருக்க புத்தர் தலையை எடுத்துட்டேன்னு வையேன், யாருக்கு தெரியும், அது மூலியமா காணாம போன அப்பாவை பத்தின தகவல் கிடைச்சாலும் கிடைக்கலாம் அப்படின்னு மாஸ்டர் கதையெல்லாம் சொல்லி முடிச்சதும், ஏங்க நீங்க வேற, சின்ன வயசுல என் அப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி பிசினஸ் ட்ரிப் போறான்னு கிளம்பினாலும் வரப்போ எனக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வந்துருவாரு. வீட்டுல இருந்தா அவரோட ஒர்க் ஷாப்ல எனக்கு கிஃப்ட் எல்லாம் பண்ணி கொடுப்பாரு. அவ்வளோ ஆசையான அப்பா. அப்படிதான் ஒரு நாள் பிசினஸ் ட்ரிப் போறேன்னு சொல்லிட்டு கிளம்பினாரு. அவர் வரல. அவரை பத்தின நியூஸ் தான் வந்துச்சு, எங்க அப்பா ஒரு திருடன். அன்னையில இருந்து திருடனோட பையன்னு நான் எவ்வளோ அசிங்கப்பட்டேன் தெரியுமா. அப்ப முடிவெடுத்தேன், வளர்ந்து என்னவா வேணா ஆவலாம், திருடனா மட்டும் ஆகவே கூடாதுன்னு. நீங்க என்னடானா இப்ப என்ன திருட தான் கூப்பிடுறீங்க? சான்ஸே இல்ல, என்னாலாம் முடியாதுன்னு ஹீரோ மருக்கா. ஏன்பா நம்ம பண்றதை திருட்டுன்னு நீ ஏன்பா நினைக்கிற? நம்ம திருடப்பட்ட கலை பொக்கிஷங்களை திருடி அதை உரியவங்கள்ட்ட தான் ஒப்படைக்கிறோம். இது எப்படி திருட்டாகும்? உன் அப்பாவும் திருடன் இல்ல, நீயும் திருடனாக போறது இல்ல. அதை தாண்டி புத்தர் சிலை கிடைச்சா காணாம போன உன் அப்பாவை பத்தி கூட தெரிஞ்சுக்கலாம்ப்பா. சொன்னா கேளுன்னு மாஸ்டர் சென்டிமெண்ட் ஊசியா போட்டதும், சரி பண்ணி தான் பாப்போமா அப்படின்னு ஹீரோவுக்கு ஒரு யோசனை. இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் மாஸ்டரோட டீம்ல இருக்க ஆளுங்களை பத்தியும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்ன திறமை இருக்குன்றத பத்தியும் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைட்டர். ஒரு நாள் மாஸ்டர் இவனோட உயிரை காப்பாத்திருக்காரு. அதனால இவன் மாஸ்டருக்காக என்ன வேணும்னா பண்ணுவான். மாஸ்டரோட பயங்கர விசுவாசி. ரெண்டாவது ஒரு ஹேக்கர் பொண்ணு. மூணாவது மார்வெஷ் எல்லாம் போட்டு மக்களை ஏமாத்துறவன். நாலாவது ஆரம்பத்திலேயே ஒருத்தி ஹீரோவை துரத்திக்கிட்டு ஓடி வந்தால, நம்ம அவ பேரை ஹீரோயினே வச்சுப்போம். சின்ன வயசுல அனாதையா சுத்திட்டு இருந்த அவளை மாஸ்டர் தான் தத்தெடுத்து வளர்த்து ஆளாக்கியிருக்காரு. அவளுக்குமே மாஸ்டர் மேல பாசம் அதிகம். கடைசியா மாஸ்டர் இவர் என்னதான் நான் நல்லது பண்றேன்னு சொல்லிக்கிட்டாலும் போலீஸை பொறுத்த வரைக்கும் இவர் திருடன் தான். 10 வருஷத்துக்கு முன்னால காணாம போன புத்தர் தலைய இன்னமும் மாஸ்டர் தேடிட்டு இருக்காருன்றது இன்ஸ்பெக்டருக்கு நல்லா தெரியுது. சோ இவனுங்க எப்படியும் கைகால வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டானுங்க, அடுத்து ஏதாச்சும் பண்ண பாப்பானுங்க. சோ நீங்க நம்ம ஊர்ல இருக்க எல்லா மியூசியம்லயும் ஒரு கண்ணை வைங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் அவரோட டீம் கிட்ட சொல்லிட்டு இருக்க, இந்த பக்கம் மாஸ்டர் அடுத்து அவரோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஏதோ ஒரு மியூசியம்ல பழமை வாய்ந்த ஒரு பொருளை சேலுக்காக எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா அது இவங்களோட டார்கெட் இல்ல, அதே மியூசியம்ல இருக்க ஒரு வால்ட் தான் இவங்க டார்கெட். யாராலையுமே திறக்க முடியாத 3 வால்ட்டை ஒருத்தவர் ரெடி பண்ணதா சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது வேற யாரும் இல்ல, ஹீரோவோட அப்பா தான். அதுல ஒரு வால்ட்டை தான் ஹீரோ திறந்தாரு. ரெண்டாவது வால்ட் இந்த மியூசியம்ல இருக்கு. ஹீரோவோட அப்பா தான் மியூசியம்க்கு வால்ட்டை கொடுத்திருக்காரு. மூணாவது வால்ட் பிசினஸ் மேன் கிட்ட இருக்கு. அதுல தான் புத்தர் தலை இருக்கிறதாகவும் இவங்க நம்புறாங்க. இதுல ஒரு அட்வென்ச்சர் ஆஃப் த பியூட்டி என்ன தெரியுங்களா, எடுத்ததும் போயிட்டு மூணாவது வால்ட்டை ஓபன் பண்ணணும்னு நினைச்சா முடியாது. 3 வால்ட்டுமே ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆனது. ஃபர்ஸ்ட் வால்ட்டை திறந்தாதான் அதுல இருக்க ஹிண்ட்டை வச்சு ரெண்டாவது வால்ட்டை ஓபன் பண்ண முடியும். ரெண்டாவது வால்ட்டை ஓபன் பண்ணி அதுல இருக்க ஹிண்ட்டை பார்த்தாதான் மூணாவது வால்ட்டையே திறக்க முடியும். சோ ஹீரோ ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வால்ட்டை திறந்துட்டாரு. அதுல பார்த்த ஹிண்ட்டை வச்சு ரெண்டாவது வால்ட்டை திறந்து இதுல இருக்க மூணாவது வால்ட்டை திறக்கிறதுக்கான ஹிண்ட்டை பார்த்துட்டா மட்டும் போதும். இதுதான் இவங்களோட பிளான். என்ன வேணும்னா பண்ணுங்க, ஆனா அங்க இருக்க எந்த பொருளையும் யாரும் தொடக்கூடாது. இப்படின்ற கண்டிஷனோட தான் ஹீரோ பிளானுக்கே ஒத்துக்கிறாரு. மறுநாளே பிளானோட எக்ஸிகியூஷன். ஃபர்ஸ்ட் வேஷக்காரன், ஹீரோயின், ஃபைட்டர் 3 பேரும் ஜப்பான்ல இருந்து வந்த பணக்காரங்க மாதிரி வேஷம் போட்டு மியூசியம்ல ஒரு பொருளை சேலுக்காக எடுத்துட்டு வந்திருக்காங்கல்ல, அதை வாங்க போற மாதிரி உள்ள வந்தவங்க சேல் பண்ண போற பொருளை எங்க வச்சிருக்காங்களோ அதே இடத்துல அந்த ரூம்லயே தான் வால்ட்டும் இருக்கு. அதை பாக்குறேன்னு போய் நல்லா ஆயில் முடிஞ்ச ஆப்போசிட்டி மாதிரியே ஒருத்தவங்க இருக்கான் பாருங்க, இந்த மியூசியமோட மேனேஜர். அவன் ஒரு ஆண் விரும்பி போல. சோ அங்க இருக்க ஃபைட்டரை பார்த்து இந்த ஆள் சைட் அடிச்சு டைவர்ட் ஆயிட்டு இருக்கும் போதே வேஷக்காரன் அவனோட கோர்ட்டுக்குள்ள சில பூச்சிகளை ஒளிச்சு வச்சு எடுத்துட்டு வந்திருக்கான். யாருக்கும் தெரியாம பூச்சியை கோர்ட்டை உதற மாதிரி கீழே உதறி விட்டுட்டு, சரி பொருள் நல்லா தான் இருக்கு, நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு வாங்கலாமா வேணாமான்னு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு வெளியே வந்துடுறாங்களா. அடுத்து அவன் உதறி விட்டு போன பூச்சியெல்லாம் பார்த்த மேனேஜர் பெஸ்ட் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ண, இங்க இருந்து எந்த கால் போனாலும் அது இவங்களுக்கு வர மாதிரி ஹேக்கர் பொண்ணு ஒரு செட்டப்ப பண்ணிட்டா. சோ வந்த கால் எடுத்து பேசினவ இவ பிளஸ் மாஸ்டர் 2 பேரும் பெஸ்ட் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வர மாதிரி யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுக்கிட்டு மியூசியமுக்கு வராங்க. மாஸ்டர் தரையை செக் பண்ணிட்டு இருக்கும் போதே நான் மியூசியமோட வைஃபை கூட கனெக்ட் ஆகணும்னு சொல்லி ஹேக்கர் பொண்ணு வைஃபையோட கனெக்ட் பண்ணி மியூசியமோட கண்ட்ரோல் மொத்தத்தையும் கையில இருக்க டேப்ல கொண்டு வந்துட்டா. இதோட மாஸ்டரும் மேனேஜர் கிட்ட, ஏங்க இது ரொம்ப டேஞ்சர் டைபாலிக்கான பூச்சிங்க, எந்த கேப்ல ஒளிஞ்சிருக்குன்னே சொல்ல முடியாது, ஒன்னு பண்ணுங்க, இந்த ரூமோட டெம்பரேச்சரை ஒரு அரை மணி நேரத்துக்கு -30 டிகிரியா குறைச்சு வைங்க. அந்த டெம்பரேச்சர்ல யாரும் இந்த ரூமுக்குள்ள வரக்கூடாது இல்ல, வராம பாத்துக்கோங்க, மீதி எல்லாம் சரியாயிடும். அதுக்குள்ள நான் வேற ரூம்லயும் போயிட்டு பூச்சி ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்றேன்னு ஹேக்கர் பொண்ணோட மியூசியமையே உலா வந்துட்டு இருந்த மாஸ்டர் இப்ப நீங்க உள்ள வரலாம்னு ஹீரோயினுக்கு சிக்னல் கொடுத்ததும் அவங்க மொட்டை மாடியில இருக்க வெண்டிலேட்டர் வழியா ரோப்பை பிடிச்சி தொங்கிக்கிட்டே கீழே வராங்க.
வால்ட் இருக்க ரூமுக்கு உள்ளேயும் போயிட்டாங்க. இந்த கேப்ல இன்ஸ்பெக்டர் அவர் தான் ஊர்ல இருக்க எல்லா மியூசியமுக்கும் ரவுண்ட்ஸ் போன முடிவு எடுத்திருந்தாரு. எதர்ச்சியா இந்த மியூசியமுக்கு வந்து மேனேஜர் கிட்ட பேச்சு கொடுத்ததுல புதுசா ஒரு பெஸ்ட் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் மியூசியமுக்குள்ள வந்திருக்குன்றது தெரிஞ்சு போச்சு. அந்த பக்கம் ஹேக்கர் பொண்ணு குறைச்சு வச்ச ரூமோட டெம்பரேச்சரை திரும்ப நார்மல் ஆகிட்டா. வால்ட்டுக்கு முன்னால போய் நின்ன ஹீரோ முதல் வால்ட்டை திறக்கும் போதே அந்த வால்ட்டோட டோர்ல 4 விதமான சைனீஸ் வார்த்தைகளை பார்த்திருப்பாரு. அதுதான் 2வது வால்ட்டோட சாவியா இருக்கும்னு ஹீரோ இவர் முதல் வால்ட்ல பார்த்த வார்த்தைகளை அப்படியே அச்சடிச்சு சாவியாலாம் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாப்புல. இந்த வால்ட்டே ஒரு பசில் மாதிரி தான். சாவியை டாப் கார்னரோட ஓரத்துல சொருகி வால்ட்டோட ஃப்ரண்ட்ல நிறைய ரூட் இருக்கும். அது வழியா தள்ளிக்கிட்டே சாவி போடுற இடத்துக்கு வரணும். அப்படி ஹீரோ ஒரு சாவியை போட்டு ஒரு வழியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே சாவி லாக் ஆகிற இடத்துக்கு வந்தா சாவி லாக் ஆக மாட்டேங்குது. என்னடா இதுன்னு யோசிக்கிறப்பதான் ஸ்ட்ரைக் ஆகுது, அடடா நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் வால்ட்ல இந்த 4 வார்த்தைகள் டோர்ல இருந்துச்சு. ஆனா நம்ம வால்ட்டுக்குள்ள இருக்க கண்ணாடி தட்டை எடுத்ததும் அங்க ஏதோ ஒரு மேப் மாதிரி 4 லைன் இருந்துச்சு. ஓஹோ, அப்ப அந்த 4 லைன் எப்படி இருந்துச்சோ அந்த லைனை ஃபாலோ பண்ணி இந்த வால்ட்ல ஒரு சாவியையும் எடுத்துட்டு போனாதான் சாவி போடுற இடத்துல சாவி லாக் ஆகும் அப்படின்னு ஹீரோ மேட்ரை புஷ்டாரு. முதல் சாவியை இவர் ஃபர்ஸ்ட் வால்ட்ல பார்த்த அந்த லைன் அதோட மேட்ச் பண்ணி சாவியை போட்டா சாவி லாக் ஆயிடுச்சு. இப்படி ஒரு சாவியா போட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கும் போதே இன்ஸ்பெக்டருக்கு கொள்ளையடிக்க வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சு ஆளுங்களோட வந்துட்டு இருக்காரு. ஓகே, இந்த தடவை ஃபிளாப் ஆயிடுச்சு, விட்டுருங்க, நம்ம நெக்ஸ்ட் பாத்துக்கலாம். எல்லாரும் எஸ் ஆவாங்கன்னு சொல்லிட்டு மாஸ்டர் ஹேக்கர் பொண்ணோட எஸ் ஆகி வேனுக்கு வந்துட்டாரு. ஹீரோ கிட்டத்தட்ட வால்ட்டை திறக்கிற கண்டிஷனுக்கு போயிட்டதுனால விட்டு வர மனசு இல்லாம வால்ட்டை ஓபன் பண்றதுலயே குறியா இருக்காரு. ஒரு வழியா வெற்றிகரமா வால்ட்டை திறந்தும் முடிச்சாச்சுங்க. திறந்த வால்ட்டோட டோர்ல ஏதோ ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கு. ஹெவன் அண்ட் எர்த்ன்ற பேர் கொண்ட வால்ட்டை திறக்கணும்னா அதுக்கு ஜென்டில் மேனா இருக்கவன் குடிக்க கூடாதுன்னு. அர்த்தம் புரியலனாலும் ஹீரோ தான் மனப்பாடம் பண்ணிடுறாரா. அதுக்குள்ள இன்ஸ்பெக்டர் வர சவுண்ட் கேட்டதும் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் பக்கத்துல ஒரு ரூம்ல ஒளிஞ்சுக்கிறாங்க. எவ்வளவு நேரம் இங்கேயே இருக்க முடியும், இப்படியே இருந்தா கண்டிப்பா வந்து பிடிச்சிருவாங்க. சோ என்ன இருந்தாலும் போலீஸ் வர வரைக்கும் லேட் பண்ணது நான் தான். அதனால போலீஸை டைவர்ட் பண்றதை நானே பாத்துக்கிறேன். நான் போலீஸை டைவர்ட் பண்றேன், நீ அந்த கேப்ல எஸ் ஆயிடுன்னு ஹீரோ வேணும்னே போலீஸ்க்கு முன்னால தப்பிக்கிற மாதிரி ஓடுனதும் அவங்க ஹீரோவை தொட்டிட்டு ஓடுறாங்க. இதான் சாக்குன்னு ஹீரோயின் அந்த ரூம்லயே ஒரு ஃபேன்சியான ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அதை போட்டு யாருக்கும் சந்தேகம் வராம தப்பிச்சிடுறா. இன்னொரு பக்கம் வேற ஒரு ரூமுக்கு போன ஹீரோ அங்க இருந்தே வெளியே வேன்ல உட்காந்துருக்க மாஸ்டர் கிட்ட ப்ளூடூத் மூலியமா, மாஸ்டர் ஜி போலீஸ் கொஞ்ச நேரத்துல இந்த ரூமுக்கு வந்துருவாங்க, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொன்னதும் ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, நீ வர போலீஸ்டா மாட்டிக்கோ, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன்னு மாஸ்டர் சொல்லி போலீஸ் இங்க வந்துடுறாங்க. அவங்க ஹீரோவை அமுகிறப்போ அங்க ஒரு கலைபெருமையை நடந்து ஹீரோ பக்கத்துல இருந்த கண்ணாடி பாக்ஸ் எல்லாம் உடைச்சு கீழே விழுந்து அதுக்கப்புறம் தான் போலீஸ் டே மாட்டுறாரு. மாட்டின ஹீரோவை மியூசியம் விட்டு வெளியே கொண்டு போறாங்க. ஹீரோ ஒரு போலீஸ் 2 பேர் தான். வாசல் கிட்ட போறாங்க. இந்த பெரிய பெரிய கடையில எல்லாம் நம்ம பொருளை பில் போடாம பாக்கெட்ல வச்சு எடுத்துட்டு வந்துட்டோம்னு வைங்களேன், வாசல்ல அலாரம் சவுண்ட் அடிக்கும்ல, அப்படி மியூசியம் பொருளை திருடி வெளியே எடுத்துட்டு போற மாதிரி அலாரம் சவுண்ட் அடிக்குது. ஹீரோ தானே திருட்டு பையன், அப்ப இந்த கிருதா இல்லாத கீரி புள்ள தான் எதையோ ஆட்டியா போட்டிருக்கும் அப்படின்னு ஹீரோ பாக்கெட்டை செக் பண்ணா எந்த பொருளும் கிடைக்கல. பக்கத்துல போலீஸ்ன்றதுக்காக விட்டுற முடியுமா, செக்கிங்க போட்டு வைப்போம்னு அவர் பாக்கெட்டை செக் பண்ணும்போது ஒரு மோதிரம் கிடைக்குது, மியூசியமுக்கு சொந்தமான மோதிரம். சிச்சி சிச்சி சிச்சி, நான் நீங்க போலீஸா இருந்துகிட்டே கொள்ளையடிக்கிறீங்க அப்படின்னு மியூசியம் மேனேஜர் இன்ஸ்பெக்டர் இந்த போலீஸ் 2 பேரையும் கழுவி ஊத்த ஆரம்பிச்சதும் உடனே இன்ஸ்பெக்டர் மியூசியமுக்கு வெளியே நின்னுட்டு இருந்த 2 ஸ்வாட் டீம் ஆளுங்களை கூப்பிட்டு நீங்க ஹீரோவை ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்கன்னு அவங்களோட ஹீரோவை அனுப்புறாரு. ட்விஸ்டே என்னன்னா ஸ்வாட் டீம் வேஷம் போட்டு அங்க நின்னு ஹீரோவை கூட்டிட்டு போறது நம்ம ஆளுங்க. எப்படிரா அது நடந்துச்சுன்னு பார்த்தா நீ போலீஸ்ட மாட்டேன்னு மாஸ்டர் சொன்னார்ல, அதை இன்னும் டீடைலா எப்படி சொல்லியிருக்காரு. நீ என்ன பண்ண, நீ இருக்க ரூம்ல நிறைய பொருள் இருக்குல்ல, அதுல கைக்கு அடக்கமான ஏதாச்சும் ஒரு சின்ன பொருள் எடுத்து உன்னை அரெஸ்ட் பண்ற போலீஸோட பாக்கெட்ல போட்டுரு. வாசலை தாண்டும் போது அலாரம் அடிக்கும், திருட்ட தடுக்க வேண்டிய போலீஸே திருட வந்துட்டாங்கன்னு பஞ்சாயத்து ஆகும். அப்ப அதை எப்படி சரி கட்டுறதுன்றதுல தான் அவங்களோட நினைப்பு மொத்தமும் இருக்கும். இதை நமக்கு சாதகமா யூஸ் பண்ணி ஸ்வாட் டீம் வேஷம் போட்டுட்டு இருந்தா நாங்க உன்னை தூக்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னு மாஸ்டர் சொன்ன பிளானை கேட்டுதான் போலீஸ் அரெஸ்ட் பண்ண வரப்போ ஹீரோ கண்ணாடி பாக்ஸ்ல எல்லாம் விழுந்து அதை உடைச்சாருல்ல, அதுல ஒரு சின்ன மோதிரம் இருக்கும். போலீஸுக்கே தெரியாம அந்த மோதிரத்தை கேட்ச் பண்ணி அரெஸ்ட் பண்ண வந்த போலீஸோட பாக்கெட்ல போட்டு போரி பறக்க விட்டாரு ஆளு. ஆனா இதுல ஹீரோக்கே தெரியாம நடந்திருக்க ஒரு விஷயம் என்னன்னா, இது முடிஞ்ச அடுத்த நாள் நேத்து மியூசியம்ல எச்சச்ச எச்சச்ச கச்சச்ச கச்சச்சன்ற மாதிரி ஏகப்பட்ட சம்பவம் நடந்துச்சு. மியூசியமுக்கு திருட வந்த ஒரு கும்பல் நாங்க எந்த பொருளை விற்கிறதுக்காக வச்சிருந்தோமோ அதை எடுத்துட்டு போனதா சொல்றாங்க. மியூஸை கேட்டு மூக்க ஷார்ப் ஆகின ஹீரோயினை குறி வச்ச மேனிக்கு அந்த பொருள் இருந்த ரூம்ல தானே வால்ட்டோ இருந்துச்சு. ரூம்ல ரொம்ப நேரமா தனியா இருந்தது நீ நானும் மட்டும்தான், ஒன்ன தவிர வேற யாரும் அதை எடுத்துக்க முடியாது. குட்ரின்னு ஹீரோயின் திருடின பொருளை கேட்டு வாங்கி இவங்களை தேடிட்டு இருக்க இன்ஸ்பெக்டருக்கே ஹீரோ அதை பார்சலா அனுப்பி விடுறாருங்க. எது எப்படியோ பார்ட்னர் உருவாக்குன 3 வால்ட்ல 2 வால்ட்டை திறந்தாச்சு. 3வது வால்ட்டை ஓபன் பண்றதுக்கான ஹிண்டையும் 2வது வால்ட்ல பார்த்தாச்சு. அப்புறம் எதுக்கு வெயிட்டிங், 3வது வால்ட்டை தேடி போக வேண்டியதானே. அது இருக்கிறது பிசினஸ் மேனோட ஆபீஸ்ல. வால்ட் இருக்க இடத்துக்குள்ள போறதுக்கான மாஸ்டர் கீ பிசினஸ் மேன் அவனோட லேடி அசிஸ்டன்ட்னு 2 பேர்கிட்ட இருக்கு. சோ பிசினஸ் மேன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஆபீஸுக்கே போய் லேடி அசிஸ்டன்ட்டை மடக்கி
அடக்கி வால்ட் இருக்க ரூமுக்குள்ள போயிடலாம்னு திட்டம் போட்டவங்க. அப்படி பண்ணும்போது ஆபீஸோட கண்ட்ரோல் ரூம்ல இருக்க ஆளுங்க கேமரா மூலியமா இவங்களை கண்டுபிடிச்சிட கூடாதுல்ல. அப்படி பார்த்தா கண்ட்ரோல் ரூமும் இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தாதான் வேலை ஈஸியா முடியும். சோ வேஷக்காரன் ஹேக்கர் பொண்ணு ரெண்டு பேரும் கண்ட்ரோல் ரூமுக்கு போய் அங்க இருந்த ரெண்டு செக்யூரிட்டி காரோட மூஞ்சில என்ன கருமத்தை அடிச்சானுங்களோ அடிச்சதும் அவனுங்க அப்பிட்டு கண்ட்ரோல் ரூம் இப்போ இவங்க கண்ட்ரோல்ல. இன்னொரு பக்கம் ஹீரோ ஹீரோயின் லேடி அசிஸ்டன்ட்ட நினைச்ச மாதிரியே மடக்கி அவ மூலியமாகவே வால்ட் இருக்க ரூமுக்குள்ள போறாங்க. பார்ட்னர் ரெடி பண்ண 3 வால்ட்ல இந்த வால்ட் தாங்க ஒரு சிக்கல் சண்முகம் வால்ட். வால்ட்டோட 4 சைட்லயும் குட்டி குட்டியா நிறைய பாக்ஸ் வெளியே வந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கு. ஒரு பக்கம் சைட்ல இருந்து வெளியே நீட்டிட்டு இருக்க ஒரு பாக்ஸ் உள்ள தள்ளனா வேற ஒரு பக்கம் உள்ள அடங்கி இருந்த பாக்ஸ் வெளியே வருது. இப்படி வால்ட்டோட 4 சைட்லயும் வெளியே இருக்க எந்த பாக்ஸை உள்ள அழுத்தினாலும் ஆப்போசிட் சைட்ல உள்ள இருக்க பாக்ஸ் வெளியே ஓடி வருது. இப்படி போயிட்டு இருந்தா எங்க இருந்து வால்ட்டை திறக்கிறது? நம்ம 2வது பாக்ஸ்ல என்ன ஹிண்ட் பட்சமோ அதுக்கான அர்த்தமும் புரியல. மண்டை காய்தரான்னு ஹீரோ கன்ஃபியூஸ் ஆகிறப்பதான் ஹீரோவோட அப்பா இவர் சின்ன வயசா இருக்கும் போது சொன்ன ஒரு கதை ஞாபகம் வருது. அப்ப பார்ட்னர் ஹீரோ கிட்ட கேட்டிருக்காரு, ஏண்டா தம்பி நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் உனக்கும் இந்த லாக்கு வால்ட் இதெல்லாம் திறக்கணும்னு ஆசை இருக்கான்னு. ஆமாப்பா பின்ன இல்லாமையான்னு குட்டி ஹீரோ சொல்ல, சூப்பர்ரா தம்பி லாக்கெல்லாம் எப்படி திறக்கணும்ன்றத அப்பாவே உனக்கு சொல்லி தரேன். ஆனா ஒன்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, எந்த நிலைமையிலையும் எதுக்காகவும் நீ நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான் ஒரு வால்ட்டை திறக்கணும். அதுல இருக்க பொருளை திருட நினைச்சு வால்ட்டை திறக்க கூடாது. உனக்கு ஒரு ஞானியோட கதை தெரியுமா? ஒரு நாள் ஒரு ஞானிக்கு பயங்கரமான தாகம். அவர் பக்கத்துல ஒரு கிணறும் இருந்துச்சு. ஆனா அவர் அவ்வளோ தாகமா இருந்தும் கிணத்துல இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட எடுத்து குடிக்கல. ஏன்னா அது வேற ஒரு ஆளுக்கு சொந்தமான கிணறு. அவன் அனுமதி இல்லாம அந்த பொருளை தொடக்கூடாதுன்னு தண்ணியை தொடவே இல்லை. அப்படிதான் நீயும் கடைசி வரைக்கும் யார் பொருளுக்கும் ஆசைப்படாம இருக்கணும்னு அப்பா சொன்னது இப்ப ஹீரோவுக்கு ஞாபகம் வர. இந்த 2வது வால்ட்ல கிடைச்ச இன்ட்டு கூட ஜென்டில்மேன் தண்ணி குடிக்க மாட்டான்ற மாதிரி தானே இருந்துச்சு. சோ ஹீரோவுக்கு முன்னால இருக்க இந்த வால்ட்டை திறக்கணும்னா திருடணும்ன்ற எண்ணத்தோட திறந்தா நடக்காது. நல்ல இன்டென்ஷனோட திறக்கணும். திருட நினைக்கிறவன் தான் வால்ட்டை எப்படியாச்சு கிராக் பண்ணி திறக்கணும்னு நினைப்பான். ஆனா நல்ல இன்டென்ஷனோட கிட்ட போறவன் வால்ட்டோட அமைப்பை மாத்தி அதை திறக்க முடியுதான்னு தான் பார்ப்பான். அதைத்தான் அப்பாவும் நமக்கு சொல்லாம சொல்லியிருக்காரு. இதை தாண்டி நம்ம அப்பா சின்ன வயசா இருக்கும்போது விளையாடுறதுக்காக ஒரு பஸ்ஸில் செட்டப்பை பண்ணி கொடுத்தாரு. அதுவும் இந்த வால்ட்டும் ஒரே மாதிரி இருக்கே. சரி நம்ம எப்படி பொம்மையில இருந்த பஸ்ல சால்வ் பண்ணமோ அதே மாதிரி இதையும் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம்னு வால்ட் கிட்ட போய் ஹீரோ அதோட முதல் ஸ்டெப்பை பண்ணதும் வால்ட் கொஞ்சம் கொஞ்சமா திறக்க ஆரம்பிக்குதுங்க. அப்ப ஹீரோ நினைச்சது கரெக்ட் தான். இப்படியே பண்ணி வேலையை முடிச்சிடலாம்னு மும்பரமா ஹீரோ வேலை பார்த்துட்டு இருந்தா இந்த பக்கம் லேடி அசிஸ்டன்ட் காட்டினா பாருங்க அவ சுயரூபத்தை. இவ்வளோ நேரமா இவங்களுக்கு பயந்து போன மாதிரி பம்பிட்டு இருந்தவ திடீர்னு உப்ப ஓவரா சாப்பிட்ட உடம்பு மாதிரி சொரண வந்து சட்டை கிட்ட எல்லாம் அவுத்து தூக்கி போட்டுட்டு ஹீரோயினை பறக்க உர்றா. ஐயோ பொம்பளை கெட்ட போட்டா ஆம்பளை போலாங்க இவ. ஹீரோயின்லாம் பாவம் மரண அடி அடிக்கிறா. ஹீரோயின் அடி வாங்கிட்டு இருக்கும் போதே ஹீரோ வால்ட்டை ஓபன் பண்ணி உள்ள இவரோட அப்பா வச்ச புத்தர் தலையை எடுத்துறாரு. அடுத்த அசிஸ்டன்ட் ஹீரோயினை படுக்க போட்டுட்டு ஹீரோ கிட்ட தான் போறா. உண்டு ஹீரோவுக்கும் உண்டுன்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தா அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட வரத்துக்குள்ளேயே முழு தெம்பையும் திரட்டி எஞ்ச ஹீரோயின் தடியால அசிஸ்டன்ட் அடிச்சு போட்டே தள்ளிடுறா. சனிய சாவட்டும் வா நம்ம போவோம் அப்படின்னு ஹீரோயின் தலையோட கிளம்புறப்பதாங்க மாஸ்டரோட டீம்ல ஃபைட்டர்னு ஒருத்தன் இருக்கான்ல அவன் ஒரு ட்விஸ்ட கொடுக்குறான். சடனா வந்து ஹீரோயின் தலையில துப்பாக்கி வச்சவன் அந்த புத்தர் தலையை என்கிட்ட கொடுன்னு புடிங்கிட்டு ஓடுறான். அவனை பிடிக்கிறதுக்குள்ள பிசினஸ் மேன் அவனோட ஆளுங்கெல்லாம் வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் இன்ஸ்பெக்டருமே அவரோட டீமையே கூட்டிட்டு வந்து பில்டிங்கே சுத்து போடுறாரு. இவர் எப்படி கரெக்ட் டைமுக்கு வந்தாருன்னு தெரியலங்க. அந்த பக்கம் கண்ட்ரோல் ரூம்ல வேஷக்காரன் ஹேக்கர் பொண்ணுன்னு 2 பேர் இருந்தாங்கல்ல. அதுல வேஷக்காரன் ஹேக்கர் பொண்ணை தப்பிக்க விட்டுட்டு இவன் போலீஸ்ட மாட்டிக்கிறான். இந்த பக்கம் பிசினஸ் மேன்ட்ட ஹீரோயின் மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் ஹீரோவோட கழுத்துல இருக்க லாக்கெட்டை பார்த்த பிசினஸ் மேன் இது பார்ட்னரோடதாச்சு. இதுவும் கழுத்துல இருக்குன்னா பார்ட்னருக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டு ஹீரோ தான் பார்ட்னரோட பையன்னு தெரிஞ்சுக்கிட்டதும் ஆட்ரா சக்கன்னானா பார்ட்னரோட பையனாடா நீ ஏண்டா அவன் பையனா இருந்துகிட்டு மாஸ்டருக்காக வேலை செய்யற உனக்கு அசிங்கமா இல்லையான்னு கேட்டதும் ஹீரோ திருன்னு முழிக்கிறாரு. இவன் ஏன் இப்படி சொல்றான்னு சரியா போச்சு நீ முழிக்கிற மொழியை பார்த்தா உனக்கு உண்மை தெரியாது போலியே அப்படின்னு 10 வருஷத்துக்கு முன்னால நடந்த ஒரு பிளாஷ்பேக்கை சொல்லி பிசினஸ் மேன் ஒரு ட்விஸ்டை கொடுக்குறான். நம்ம ஓப்பனிங்ல பார்க்கும்போது மாஸ்டர் பார்ட்னர் 2 பேரும் வால்ட்ல இருக்க புத்தர் தள்ளி எடுக்கிறதுக்கு வந்தாங்க. அப்ப வெளியே காவலுக்கு ஒரு ஆள் நிக்கிறதா நான் சொல்லியிருந்தேன்ல அவன் தாங்க பிசினஸ் மேனு. சோ அந்த டைம்ல பிசினஸ் மேனும் இவங்க டீம்ல ஒரு ஆள் தான். வெளியே காவலுக்கு இருந்தவன் லைட்டா ஸ்லிப் ஆகி உள்ள செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. புத்தர் தலையோட பார்ட்னர் கிளம்பிட்டாரு. அப்புறம் எல்லாரையும் நொறுக்கிட்டு மாஸ்டருமே அங்க வந்துட்டாரு. 3 பேர் ஒன்னா இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன வேலை நான் போய் முடிச்சிட்டு வந்துடுறேன்னு பிசினஸ் மேன் வெளியே போறான். அப்ப எதர்ச்சியா அங்க ஒரு போலீஸ் விசிட்டிங் கார்டு இருக்கிறத மாஸ்டர் பார்க்க என்னடா இது போலீஸ் யாரையும் பாத்தியான்னு பார்ட்னர் கிட்ட கேட்டா ஆமா 2 நாளைக்கு முன்னால ஒரு போலீஸ் வந்து என்ன மீட் பண்ணியிருந்தாரு. நமக்கு ஒருத்தர்
ஒருத்தன் வேலை கொடுக்குறான்ல, அதாவது திருடப்பட்ட பழங்கால பொருட்கள் எல்லாம் நீங்க மீட்டு எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுங்க, அதை நான் ஓனர் கிட்ட சேர்த்துடுறேன்னு நமக்கு ஒருத்தன் வேலை கொடுத்தானே, அவன் நல்ல எண்ணத்துலலாம் அதை பண்ணல. அவனே ஒரு ஸ்மக்லரான். நம்ம கிட்ட இருந்து வாங்குற பொருள் எல்லாம் கள்ள சந்தையில வித்துட்டு இருக்கான். அதைத்தான் போலீஸ் என்கிட்ட சொல்லிட்டு போனாருன்னு பார்ட்னர் இன்னும் பேசி கூட முடிக்கல. டப்புன்னு ஒரு துப்பாக்கி சவுண்டு. பார்த்தா மாஸ்டர் பார்ட்னரை ஷூட் பண்ணிட்டான். ஏன்னா இந்த மாஸ்டரே ஸ்மக்லரோட கூட்டாளி தான். ரெண்டு பேரும் சேர்ந்து தான் திருடுற பொருள் எல்லாம் நல்ல லாபத்துக்கு வித்துட்டு இருந்தாங்க. இப்ப திருடிட்டு வந்த புத்தர் தலையை கூட பெரிய விலைக்கு வித்தலான்னு மாஸ்டர் நினைச்சிட்டு இருந்தான். ஆனா பார்ட்னருக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. இனிமேல் இந்த ஆளு பொசுக்குன்னு பொருளை தூக்கி கொடுப்பானா, நானே இதை ஓனர்கிட்ட போய் கொடுத்துட்றேன்னு செல்மிஷம் பண்ணுவான். சரி வராது. திருடின புத்தர் தலை இங்கே தானே இருக்கு, இவனை போட்டு தள்ளிட்டாலே பிரச்சனை முடிஞ்சிடும்னு ஷூட் பண்ணிட்டான். ஆனா அதுக்கப்புறம் தான் பார்ட்னர் வச்சிருக்க செக்கு தெரியுது. இந்த மாதிரி எல்லாம் ஏற்கனவே நடக்கும்னு தெரிஞ்சு மாஸ்டர் அங்க ஆளுங்களை அடிச்சுட்டு இங்க வரத்துக்குள்ளேயே பார்ட்னர் இவர் உருவாக்கின ஹெவன் அண்ட் எர்த்ன்ற வால்ட்டுக்குள்ள புத்தர் தலையை வச்சுட்டாரு. இவரை தவிர வேற யாராலையும் அதை திறக்கவும் முடியாது. இவரை காப்பாற்றணும்னு நினைச்சாலும் முடியாது. சாக போறாரு. ஒரு வடை போச்சேன்னு மாஸ்டர் புலம்பிட்டு இருக்கும்போது வெளியே போலீஸ்காரங்க வந்துட்டாங்க. பாடியை அங்கேயே விட்டுட்டு மாஸ்டர் போயிட்டான். இப்படி இங்க நடந்த எல்லாத்தையும் வெளியே போறதா சொன்னால பிசினஸ் மேன் நல்லா காவலுக்கு விட்ட ஏவல் பொம்மை மாதிரி இருந்துகிட்டு இவன் வெளியவே போலங்க ஒளிஞ்சிருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டான். இவனுக்குமே அந்த புத்தர் தலையை அடையணும்னு ஆசை. பார்ட்னர் காணாம போனதாகவே இருந்தாதான் புத்தர் தலையை அவர் கையோடு எடுத்துட்டு போயிட்டாருன்னு கேஸ் சுத்தல்லையே இருக்கும். நம்ம எப்படியாவது தலையை சொந்தமாக்கலான்னு போலீஸ் வரத்துக்கு முன்னால பார்ட்னரோட பாடியை இவன் தான் டிஸ்போஸ் பண்ணிருக்கான். அதனாலதான் பார்ட்னர் செத்துட்டாருன்ற விஷயம் யாருக்குமே தெரியல. இப்போ பிரசன்ட்ல உண்மையெல்லாம் சொல்லிட்டு நீ திருடின புத்தர் தலை எங்கடான்னு பிசினஸ் மேன் ஹீரோயினை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கப்போ இன்ஸ்பெக்டர் ஒரு என்ட்ரியை போட உடனே ஹீரோயின் ஒரு காபராவை கொடுத்து அங்க இருந்து தப்பிச்சு ஹேக்கர் பொண்ணு உட்காந்துருக்க வேனுக்கு வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் இவங்கள்ட்ட இருந்து தலையை புடிங்கிட்டு போனானே ஃபைட்டர், வேலை முடிஞ்சதும் அதை வாங்கிட்டு வான்னு சொன்னதே மாஸ்டர் தான். இவன் மாஸ்டருக்காக என்ன வேணும்னா பண்ணுவான்னு சொல்லி இதை பண்ணிட்டான். இவனையாச்சும் கூட வச்சுக்கணும்ல. மாஸ்டர் வேலை முடிஞ்சதும் அவனையும் போட்டு தள்ளிட்டாங்க. தலையோட கையில இருந்த மொபைல் போன் எல்லாம் தூக்கி போட்டுட்டு மாஸ்டர் தப்பிச்சிடறான். அந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் பிசினஸ் மேனை அரெஸ்ட் பண்ணிட்டாரு. ஏன்னா அவனோட இடத்துல தான் திருடப்பட்ட கலை பொக்கிஷங்கள் நிறைய இருக்கே. அது போதாதா அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு? புடிச்சு போட்டாச்சு. நம்ம மாஸ்டரால ஏமாத்தப்பட்டுட்டோன்றத புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் ஹேக்கர் பொண்ணு ரோட் ஓரமா நின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. தக்காளி இன்ஸ்பெக்டர் அங்கேயும் கரெக்டா வராருங்க. அட யார் தாண்டா இந்த விடாத கருப்பு, எப்படி தாண்டா எல்லா இடத்தையும் கண்டுபிடிச்சு வரான்னு நம்ம காண்டானா விஷயமே அதுக்கப்புறம் தான் புரியுது. இன்ஸ்பெக்டர் பிசினஸ் மேனோட ஆபீஸ்க்கு ஷார்ப்பான டைமுக்கு வந்ததுக்கு காரணமே ஹீரோ தான். மியூசியம்ல இருந்து ஹீரோயினால திருடப்பட்ட பொருளை ஹீரோ இன்ஸ்பெக்டருக்கு பார்சலா அனுப்புனாருல்ல, பார்சல்லையே இன்னொரு மெசேஜையும் வச்சு அனுப்பியிருக்காரு. இத்தனை மணிக்கு இந்த இடத்துல நான் 3வது வால்ட்டை திறக்க போறேன், கரெக்டா வந்து சேருங்கன்னு. அதை வச்சுதான் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. ஆனா என்ன புண்ணியம், மாஸ்டரும் தப்பிச்சுட்டான். அவனோட சேர்ந்து புத்தர் தலையும் போயிடுச்சு. இப்ப எப்படிரா அவனை கண்டுபிடிக்கிறதுன்னு மாஸ்டரோட மொபைல் போன் சிக்னலை செக் பண்ணா அவன் தான் போனை தூக்கி போட்டு போயிட்டானே. சிக்னலு கட்டு. சரி, இதுக்கு முன்னால மாஸ்டர் எங்கெல்லாம் போயிருக்கான்னு அதே மொபைல் சிக்னலை வச்சு செக் பண்ணும்போது ஒரு லீடு கிடைக்குதுங்க. ஒரு பழங்கால பொருள் எல்லாம் விற்கிற கடைக்கு மாஸ்டர் போயிருக்கான். மாஸ்டர் போன டைம்ல அங்க என்ன நடந்துச்சுன்ற சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்தா எத்தனை மணி கிளம்பணும், ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல, வழியில எல்லாம் கரெக்டா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி மாஸ்டர் ஏதோ பேசிட்டு இருக்கான். இந்த கடையில ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த கடையில இருக்கவங்க ஆளுங்களெல்லாம் கடத்தி ஹியூமன் டிராபிகிங் பண்றதா இன்ஸ்பெக்டருக்கு ஏற்கனவே ஒரு தகவல் வந்திருக்கும். ஹியூமன் டிராபிகிங்னா மக்களை கடத்தி யாருக்குமே தெரியாம தானே வேற ஒரு ஊருக்கு கொண்டு போவாங்க. சோ மாஸ்டர் தலையை திருண்டதுக்கு அப்புறம் இவங்களை யூஸ் பண்ணி யாருக்கும் தெரியாம ஊரை விட்டே தப்பிக்க ட்ரை பண்ணிருக்கான். அப்ப எப்படியும் அந்த சரௌண்டிங்ல தான் எங்கேயாவது இருப்பான். வாங்க புடிச்சிடலாம்னு ஏரியாவே பிளாக் பண்றாங்க. மாஸ்டருக்கு மேட்ரு தெரிஞ்சதும் அந்த ஆள் தலையோட தப்பிக்க ட்ரை பண்றான். நடுவுல ஹீரோ மடக்க பார்த்தா பணம் கொடுத்து அந்த ஏரியால இருக்க எல்லாரையுமே மாஸ்டர் விலைக்கு வாங்கி வச்சிருக்கான். அவன் லட்டு மாதிரி கையில துப்பாக்கி எடுத்துக்கிட்டு வரான். ஹீரோயின் கன்னோட வந்தவங்களை சமாளிக்கிறதுக்குள்ளேயே மாஸ்டர் அடுத்த கட்டத்துக்கு போறானா. அங்க இன்ஸ்பெக்டர் மாஸ்டரை பார்த்து அவங்களுக்குள்ள சண்டை நடக்குது. மாஸ்டர் இன்ஸ்பெக்டரையும் கத்தியால கண்ட மேனிக்கு குத்திட்டு யாருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் இந்த தலையோட தப்பிச்சே ஆகணும்னு உறுதியா இருக்கான். இன்ஸ்பெக்டரை குத்துயிரும் குலவீரமா போரிட்டு மாஸ்டர் தப்பிக்கும் போது திரும்ப ஹீரோ வந்து ஆட்டையை கலைக்க பார்த்தாலும் முடியல. சின்ன பைனானி டேய், என்ன மாதிரி ஒரு ஆலமரத்தை அசைச்சு பார்க்க முடியும்னு எப்படி நினைச்ச? போ வீட்டுல போய் பாலை குஷ்டு படு அப்படின்னு நடந்த சண்டையில மாஸ்டருக்கும் பலத்த அடி இருந்தும் லிப்ட் ஏறி பேஸ்மெண்ட்ல செகண்ட் ஃப்ளோரோட பட்டன் அழுத்தி கீழே செகண்ட் ஃப்ளோருக்கு வந்ததும் ஏற்கனவே அங்க தப்பிக்கிறதுக்கு ஆளுங்க காரெல்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க. ஒரு டயருக்கு மேல தடவி பார்த்தா அங்கதான் காரோட சாவியும் இருக்கு. சாவியை போட்டுட்டு மாஸ்டர் கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. அங்கதான் மாஸ்டருக்கு ஒரு மஜாவான ட்விஸ்ட். மாஸ்டர் காரை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச தூரம் போனதுமே காரு மாஸ்டரோட கண்ட்ரோல்லே இல்ல, அது அதோட இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்கு. டோர் லாக் ஆயிடுச்சு, டோரை திறக்க முடியல. காரை மாஸ்டரும் ஓட்டல, அதுவா ஓடுது. ஒரு இடத்துல பிரேக் டவுன் ஆகி நின்னதும் ஹீரோவும் போலீஸ் டீமும் மாஸ்டருக்கு முன்னால வந்து நிக்கிறாங்க. என்னடா உன்னை பால்வாடி பையன் நினைச்சா என்னென்னமோ பண்ணிருக்க, எப்படிடா இந்த காரை கண்ட்ரோல் பண்ணன்னு மாஸ்டருக்கு ஷாக்கு. எல்லாம் நீ சொல்லி கொடுத்ததுதான் தலைவா. நீ கீழே வந்து நீ நிறுத்தி வச்சிருக்க காரை எடுத்த நினைச்சியா, இல்ல நீ லிப்ட் ஏறி செகண்ட் ஃப்ளோர்ல தான் இறங்கினு நினைக்கிறியா? ரெண்டுமே இல்ல,
இல்ல அப்படின்னு ஹீரோ சொன்னதோட அந்த கிளவரான பிளாஷ்பேக் போனா ஹீரோ ஏற்கனவே பேஸ்மெண்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மாஸ்டர் தப்பிக்கிறதுக்கு என்ன கலர் கார் என்ன மாடல் கார் வச்சிருக்கானோ அதே மாதிரி வேற ஒரு காரை நிறுத்திட்டு சாவியை டயருக்கு மேல ஒளிச்சு வச்சிட்டாரு. மாஸ்டர் லிஃப்ட்ல வரும்போது பலத்த அடியோட தானே வந்தான். சோ அந்த ஆளுக்கு நிதானமே இல்ல. செகண்ட் ஃப்ளோரோட பட்டன் அழுத்திட்டு கீழே குனிஞ்சிட்டான். அந்த டைம் ஹேக்கர் பொண்ணு பேஸ்மெண்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்ததுமே லிஃப்ட்ல அதை செகண்ட் ஃப்ளோர்னு மாத்தி ஏமாத்தி காட்டிட்டா. அதை நம்பிதான் பயபுள்ள ஏமாந்து வெளியே வந்து ஹீரோ நிறுத்தி வச்சிருந்த கார் எடுத்து சிக்கி சின்ன பின்னம் ஆயிடுச்சு. சோ போலீஸ் மாஸ்டர் அரெஸ்ட் பண்ணி அவங்கிட்ட இருந்த புத்தர் தலையையும் சீஸ் பண்ணிடுறாங்க. ரெண்டாவது என்னதான் ஹீரோயின் ஹேக்கர் பொண்ணு வேஷக்காரன் இவங்கெல்லாம் இப்ப நல்லவங்க ஆயிட்டாலும் மாஸ்டருக்காக நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்கல்ல, அதனால அவங்களுக்கு சின்ன தண்டனையா கொடுத்துறாங்க. மாஸ்டராலலாம் சாவர வரைக்கும் வெளியே வர முடியாது. இத கடைசி சீன்ல இன்ஸ்பெக்டர் ஹீரோ கிட்ட போன்ல சொல்லிட்டு இருக்கும் போதே படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.